வணக்கம். மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்வில் வெற்றி பாயசம் முதல் மலாய் சாண்ட்விச் வரை 4500 பேருக்கு விருந்து போட்ட தாவேக தலைவர் விஜய். ஆனால் அன்றைய தினம் விஜய் அவர்கள் என்ன சாப்பிட்டார் தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்று முன்தினம் 2வது ஆண்டாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தாவேக கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சி சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மாணவ மாணவிகள் மற்றும் அவரது பெற்றோர்களுக்கு விஜய் அவர்கள் அறுசுவை விருந்து அளித்தார். மொத்தம் 16 வகையான உணவு வகைகள் மதியம் பரிமாறப்பட்டன. அதில் வடை, அப்பளம், அவியலுடன் சேர்த்து ஸ்வீட்டிற்கு வெற்றிலை பாயசம், சாதம், மோர், மலாய் சாண்ட்விச், இஞ்சி துவையல், தயிர் பச்சடி, பக்கோடா, மணிலா பொரியல், உருளை காரகரி, வத்த குழம்பு, கதம்ப சாம்பார், ஆனியன் மணிலா, தக்காளி ரசம் உள்ளிட்டவைகள் பரிமாறப்பட்டன. தன்னிடம் பரிசு பெற்ற அனைவரையும் சாப்பிட சொல்லிதான் விஜய் அவர்கள் அனுப்பி வைத்தார். அதுபோல் மதிய உணவு இடைவெளியின் போது எல்லோரும் சாப்பிட்டீங்களா என கேட்டதும் நானும் போய் லைட்டா சாப்பிட்டு விட்டு 5 நிமிஷத்தில் வரேன் என சொல்லிவிட்டு தான் விஜய் அவர்கள் சென்றார். இந்த நிலையில் மாணவர்களுக்கு சமைக்கப்பட்ட உணவு இல்லாமல் விஜய்க்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக உணவு பரிமாறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் தற்போது கிடைத்துள்ள தகவல் படி விஜய் அவர்கள் ஸ்பெஷலாக எந்த உணவும் சாப்பிடவில்லை. விஜய் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு அளித்த அந்த உணவை தான் சாப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தனியாக விஜய்க்கு என்று ஸ்பெஷலாக எந்த உணவையும் சமைக்கவில்லை என்று அங்குள்ள சமையல் கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லோரும் என்ன சாப்பிட்டார்களோ அதைதான் விஜய் அவர்களும் சாப்பிட்டார் என்று அங்குள்ள சமையல் கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்வில் விஜய்க்கு மட்டும் ஸ்பெஷலாக உணவு வழங்கப்பட்டதாக வதந்தி பரவிய நிலையில் அப்படி விஜய் அவர்களுக்காக ஸ்பெஷலாக எந்த சாப்பாடும் தயார் செய்யப்படவில்லை என்றும் எல்லோரும் என்ன சாப்பிட்டார்களோ அதைதான் விஜய் அவர்களும் சாப்பிட்டார் என்றும் கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.